இந்த வீடியோவில் சீப்பு மூட்டினை உருவாக்குவது எப்படி என கற்றுக்கொள்வீர்கள். சீப்பு அல்லது விரல் மூட்டினை இரு கட்டை துண்டுகளில் செவ்வக பள்ளங்களை அடுத்தடுத்து தொடராக வெட்டி உருவாக்குங்கள். இதனால் இவ்விரு துண்டுகளும் இரு ஜோடி கைகளின் விரல்கள் போன்று ஒன்றை ஒன்று பூட்டிக் கொள்ளும். உங்களுக்கு தேவைப்படும் கருவிகள்: சோதனை மூலை மட்டம், அளவுகோல், மார்க்கிங் அளவை, மார்க்கிங் கத்தி, பென்சில், கிராஸ்கட் ரம்பம், கோப்பிங் ரம்பம், இடுக்கி, சாய் விளிம்பு சிற்றுளி, மரச்சுத்தியல், பெஞ்ச் இழைப்புளி. உங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள்: இரு கட்டை துண்டுகள், பசை, மரத்தூள். முதலாம் படி: விரல்களை குறித்தல். இரு கட்டை துண்டுகளும் செங்கோணத்தில் சேருமா என உறுதி செய்ய, அதாவது துல்லியமான ஒரு மூட்டை உறுதி செய்யும் வகையில் சோதனை மூலை மட்டத்தை பயன்படுத்தி சரிபார்த்துவிட்டு வேலையை தொடங்குங்கள். இழைப்புளியை பயன்படுத்தி தேவைப்படும் மாற்றங்களை செய்து கொள்ளுங்கள். கட்டையின் தடிவினை விட சற்றே அதிகமாக மார்க்கிங் அளவையை அமைத்துக் கொள்ளுங்கள். எனவே கொஞ்சம் நீண்ட விரல்களை உருவாக்கி கொண்டு பின்னர் சமப்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். முதல் துண்டின் விளிம்பில் நெடுக்கே கோடு புரியுங்கள். இக்கோடு இத்துண்டுக்குள் வெட்ட உள்ள பள்ளத்தின் ஆழத்தை குறிக்கும். இக்கோட்டை அடுத்த பக்கத்துக்கும் நீட்டுங்கள். கோட்டை பென்சிலால் தீட்டவும். இரண்டாவது கட்டை மீது ஆழக்கோட்டை குறித்துக் கொள்ளுங்கள். விரல்களின் எண்ணிக்கை, அளவு என்ன என்று முடிவிடுங்கள். அவற்றை முதல் கட்டையின் இழையில் குறியுங்கள். இங்கு நாம் பயன்படுத்தும் 12 சென்டிமீட்டர் விளிம்பு 2-3 சென்டிமீட்டர் விரல்களாகவும் 3 சென்டிமீட்டர் பள்ளங்களாகவும் பிரிகின்றது. அளவுகோல் கொண்டு வெட்டு ஒவ்வொன்றுக்கும் இடையிலான நீளத்தை அளந்து கொள்ளுங்கள். மூலை மட்டத்திற்கு பதிலாக அளவுகோலை பயன்படுத்தி ஒவ்வொரு புள்ளியிலும் மார்க்கிங் கத்தி கொண்டு கீறி நேர்கோடு வெட்டுங்கள். இந்த கோடுகளை கட்டையின் முன்பக்கத்துக்கு நீட்டுங்கள். வெட்டி எறிய வேண்டிய கூடுதல் கட்டையை வேறுபடுத்தி காட்டுவதற்காக வரி வரியாக கோடுகள் வரையுங்கள். இரண்டாம் படி: கட்டையை அதன் இழை மேல் நோக்கி இருக்கும் வகையில் இடுக்கியில் பொருத்துங்கள். கிராஸ்கட் ரம்பத்தை பயன்படுத்தி தோள்களில் 3 சென்டிமீட்டர் கோடுகள் வெட்டுங்கள். கூடுதல் மரத்தை கோப்பிங் ரம்பத்தை பயன்படுத்தி அகற்றுங்கள். இதனால் அடுத்துள்ள செங்குத்து வெட்டுக்குள் ஜே வடிவ வெட்டு உருவாகும். கொஞ்சம் கூடுதல் கட்டையை மிச்சம் வைக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வெட்டுங்கள். இந்த கூடுதல் மரத்தை பின்னால் சிற்றுளியால் வெட்டி நேர்த்தியாக்கலாம். கட்டையை அதன் பக்கத்துக்கு புரட்டி அடுத்த பிரிவில் உள்ள கூடுதல் கட்டையை கிராஸ்கட் ரம்பத்தை பயன்படுத்தி அருங்கள். விரல் சுவர்களில் மிச்சமிருக்கும் கூடுதல் கட்டையை சாய் விளிம்பு சிற்றுளி கொண்டு அகற்றுங்கள். சிற்றுளியால் சீவும் வேலையில் இறங்கி தோள்களை சமப்படுத்துங்கள். நீங்கள் கட்டையை கிளாம்பில் கிடைநிலையிலும் மாட்டி வைத்து மரச்சுத்தியலால் செங்குத்தாக சிற்றுளியை அடிக்கலாம். அடுத்து என்ன செய்யலாம் என கற்றுக்கொள்ள சீப்பு மூட்டினை எப்படி உருவாக்குவது என விளக்கும் பகுதி 2 பாருங்கள்.